குடியுரிமை குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் மத்திய அரசுக்கு மட்டுமே உண்டு எனவும், CAA சட்டம் என்றால் என்னவென்றே தெரியாமல் தமிழகத்தில் சில கட்சிகள் தங்கள் கருத்தை சொல்கின்றன என்றும், முதல்வர் ஸ்டாலினுக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தை நிறுத்த என்ன அதிகாரம் உள்ளது என்றும் அவர் வினவியுள்ளார். இன்னைக்கு எங்களுடைய கேள்வி யாருக்கு எதிரானது என்பதை எதிர்க்கட்சி நண்பர்கள் சொல்லணும். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் ஐயோ நாங்கள் இதுக்கு எதிரினா யாருக்குங்க நீங்க எதிரி? இதில் எந்த சட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை பறிக்க போகின்றது என்று எந்த வார்த்தை சொல்லுது? நேற்று நாம கொடுத்திருக்கக்கூடிய 35 பக்கத்தில் எந்த பாயிண்ட் சொல்லுதுங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரனோ சகோதரியோ அவருடைய குடியுரிமையை நாம் எடுப்போம் என்று எங்கே சொல்லி எடுக்கிறோம்? குடியுரிமை கொடுப்பதற்கான சட்டம் தான் குடியுரிமை திருத்த சட்டமோ தவிர குடியுரிமையை எடுப்பதற்கான சட்டம். ஒரு முதலமைச்சராக நான் எதிர்க்கிறேன், அரசியல் எதிர்க்கிறேன், பரவாயில்ல, அது ஒரு கருத்து. தமிழ்நாட்டுக்குள்ள விட மாட்டேன் சொல்வதற்கு முதலமைச்சருக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி என்றால் அவர் எடுத்த சத்திய பிரமாணத்துக்கு எதிராக அவர் போறார். இதை நான் எதிர்க்கிறேன், ஓகே, அரசியலை எதிருங்க, தப்பு கிடையாது. உங்களுக்கு ஒரு கொள்கை, எங்களுக்கு ஒரு கொள்கை. அப்படின்னா முதலமைச்சருக்கு எந்த அளவுக்கு இந்திய அரசியல் சட்டம் தெரிந்திருக்கிறது அப்படிங்கிறதே எனக்கு கேள்விக்குரியாது.